ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி எல்லாருமே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சப்பாத்திக்கு ரெட் குருமா தான் செய்ய போகிறேன். இந்த குருமாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 2 சின்ன சைஸ் தக்காளி, அப்புறமா பெரிய வெங்காயத்தில் 2 எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் இருந்தது. அதை பெரிய பெரிய துண்டாக நம்ம கட் பண்ணி போட்டோம்னா வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டேன். அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி கடுகுந்தம்பருப்பு போட்டு வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு ஒரு செம்பு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். சின்ன செம்பில் கல் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா மசாலா அரைச்சி நம்ம ஊற்றிடணும். அதுக்கப்புறமா ஒரு கொதி வந்ததுமே நம்ம இறக்கி ரெடி பண்ணிடணும்.